9ஆம் வகுப்பு இயல் 1ல் திராவிட மொழி குடும்பம் அதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக விளங்குறது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு இருக்குது. இதை அயல்நாட்டு அறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை உலகத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இந்த உரைநடை பகுதியில் பார்த்திங்கன்னா தமிழை சிறப்பை பிற மொழிகளோடு ஒப்பிட்டு நம்ம உணர்த்துறாங்க. தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் தன்னோட எண்ணங்களை மெய்ப்பாடுகள் மூலமாக சைகைகள், குரல் ஒலிகள், ஓவியங்கள் இதன் மூலமாக பிறருக்கு தெரிவித்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பருப்பொருள்களில் மட்டும்தான் நம்மளால் உணர்த்த முடிஞ்சது. நுண்பொருட்களை, அதாவது ரொம்ப மெல்லிய உணர்வுகளை நம்மளால் சொல்ல முடியல. அதனால் பேச்சொலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினாங்க. இப்போ சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒளி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்திய வலிமை பெற்ற மொழியாக வளர்ந்தது. இதில் பார்த்திங்கன்னா மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் மொழிகள் பல உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. உலகத்தில் இருக்க மொழிகள்லாம் பார்த்திங்கன்னா அவற்றின் பிறப்பு, அமைப்பு, உறவு, தொடர்பு இதோட அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. உயிரினங்களை அதோட பொது பண்புகள் அடிப்படையில் குடும்பங்களாகவும் தொகுதிகளாகவும் வகுத்தது மாதிரி உலக மொழிகளையும் அது உலக மொழிகளை ஒப்புமைப்படுத்தி அதோட குடும்பங்களாக வகுக்கப்பட்டிருக்கு. மொழிகளின் காட்சி இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது. இதை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. 1 இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், 3 ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், 4 திபெத்திய மொழிகள். இது பல கிளை மொழிகளும் இங்கே பேசப்படுகிறது. அதனால் இந்தியா மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அகழ்வாய்க்கு பின்னாடி இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை திராவிட நாகரம் திராவிட நாகரிகம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா சுனுதி குமார், ஐராவத மகாதேவன் முதலான அறிஞர்கள் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் அப்படின்னு கருதுகிறாங்க. திராவிடர் பேசிய மொழி தான் திராவிட மொழி எனப்படுது. திராவிடம் அப்படிங்கிற சொல்லை முதல்ல குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது அப்படின்னு மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க. ஹீராஸ் பாதிரியார் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இது தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு வந்ததாக விளக்குறாரு. இதை சொன்னவர் ஹீராஸ் பாதிரியார். திராவிடங்கிற சொல்ல முதல்ல சொன்னவர் குமரிலப்பட்டர். ஹீராஸ் பாதிரியார் தமிழ்லேருந்து தான் திராவிடா அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு சொல்கிறாரு.